ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிளாஸ் 12 உங்க ஆஃப் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம சாப்டர் 7 தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சாப்டர் 7ல இருக்கிற எல்லா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் நம்ம இந்த செஷன்ல கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒரு சாப்டர் நான் படிச்சாலுமே கிளியரா படிச்சுட்டு போகணுங்கிற மைண்ட் செட்ல தான் நீங்க படிக்கணும், சரியா? ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்றீங்கன்னா அந்த சாப்டர்ல இருக்கிற கான்செப்ட், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்க என்ன பண்ணிடணும்? ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். படிக்கிற ஒவ்வொரு சாப்டருமே அந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஸோ அந்த சாப்டர்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க கரெக்டா எழுதுற மாதிரி படிக்கணும், சரியா? ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ நான் இங்க இருக்கிற நம்ம வீடியோஸ்ல எல்லாமே மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்பிள்ஸும் எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த சாப்டர் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீடியோவை எடுத்து எல்லாமே சால்வ் பண்ணலாம், சரியா? எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நம்ம வீடியோல கவர் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா 7.5 அதுல இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம், சரியா? ஸோ உங்களோட ஆஃபேலி ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும்னா இருக்கிற சாப்டரை தரோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம்க்கு போங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஒன்ஸ் சாப்டர் 7 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 8, 9, 10 அப்படியே ஃபுல்லாக செகண்ட் வால்யூம் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட சீரீஸ் நான் உங்களுக்கு போட்டுறேன், ஓகே? ஸோ ஒன்ஸ் இந்த 7th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனலா மேம் இந்த சாப்டர் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ற சாப்டர்ஸை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம், ஓகே? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னையோட செஷனுக்குள்ள போயிடலாமா? இன்னையான கொஸ்டின். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னா என்ன? இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து மோஸ்ட்லி லிமிட் ப்ராசஸ்ல தான் இந்த நம்ம இன்லிமிட் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து இஃப் ஒரு பர்டிகுலர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் போது அது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மா வரும். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ்னா மொத்த 7 இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0/0 அப்படிங்கிறது ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். 0 to the power infinity indeterminate form. 0 to the power 0 is indeterminate form. 1 to the power infinity is indeterminate form. மொத்தம் எவ்வளவு கவர் ஆயிடுச்சு? 1 2 3 4 5 6 அப்புறம் 0 into infinity ஒரு indeterminate form. மொத்தம் 7 indeterminate forms இருக்கு, சரிங்களா? ஸோ இதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ்ல இருந்தா மட்டும்தான் நம்ம லிமிட் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவோம்? இது டிட்டர்மைன் பண்ண முடியல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்தரா சால்வ் பண்ணி அதோட வேல்யூவை கண்டுபிடிப்போம், சரியா? ஸோ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல ஆல்ரெடி நிறைய ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. எலிமினேஷன் அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருப்பீங்க, சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருந்திருப்பீங்க, ரேஷனலைசேஷன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ சில ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த லிமிட்ஸ் கான்செப்ட்க்கு கீழே நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணுவோம்னு. இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம இங்க வந்து டெரிவேட்டிவ்ஸோட அப்ளிகேஷன்ஸ் தானே பார்க்குறோம். டெரிவேட்டிவ்ஸ்லயுமே வந்து இந்த இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மை சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை தான் நம்ம இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இந்த 7 இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல இருக்கிற பட்சத்துல நம்ம அந்த லிமிட்டை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு சம் வேல்யூ ஏ கொடுத்துருவாங்க. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அட் பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏல அது ஏதாவது ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இந்த ஒரு ஏதாவது ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம சால்வ் பண்றதுக்கு டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம், சரியா? ஸோ அந்த மெத்தட் பேர் தான் வந்து என்னன்னா எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல்ல என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு லிமிட்ஸ் நீங்க இப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ, ஓகே? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, சரியா? ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும் போது இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ we get
an indeterminate form அதாவது particularly zero by zero or infinity by infinity, then we use L'Hopital's rule. L'Hopital ரூல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, லிமிட் கொடுத்துட்டாங்க, சரியா? ஸோ அந்த லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏன்னு இருக்கு இல்லையா, அந்த ஏ வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணும் போது உங்களுக்கு 0/0 இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? L'Hopital's ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? L'Hopital's ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். சின்ஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து என்னது what it is, இப்போ வந்து 0/0 ஃபார்ம்ல இருக்கணும் அப்படிங்கறனால ஸோ மேலேயும் கீழேயும் ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ மேல் ஃபங்க்ஷனும் 0, கீழ் ஃபங்க்ஷனும் 0 அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற பட்சத்துல இது 0/0 ஃபார்ம்ல இருக்கா? ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா L'Hopital's ரூலை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற ஃபங்க்ஷனையும் கீழே இருக்கிற ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணிப்போம்? அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சுப்போம், சரியா? லிமிட் x approaches to a f dash of x divided by g dash of x ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும், சரியா? ஸோ இதோட டெரிவேட்டிவும் கீழே இருக்கிறதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டாக்கானா இது நம்ம டெரிவேட்டிவ் தான் தனித்தனியா கண்டுபிடிக்கிறோம். இது u/v மெத்தட்ல நீ சால்வ் பண்ணிடக்கூடாது, சரியா? ஸோ மேல இருக்கிறதுக்கு தனியா டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு தனியா டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி கண்டுபிடிச்சு வர ஃபங்க்ஷனுக்கு வர லிமிட் வேல்யூவும் இந்த ப்ரீவியஸா இருக்கிற லிமிட் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இது எப்போ நீங்க பண்ணுவீங்க? இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல பர்டிகுலரா இந்த ரெண்டு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம L'Hopital's ரூல் யூஸ் பண்ணுவோம். 0/0 இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படி இல்லாம வேற ஏதாவது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? அதை 0/0 ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு இல்ல இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு L'Hopital's ரூல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவுதான் கண்டிஷன். இப்போ மறுபடியும் இந்த ஸ்டெப்லயே வந்து மறுபடியும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியோ இல்லை 0/0 ஃபார்மோ வந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? L'Hopital's ரூலை அப்ளை பண்ணிக்கலாம். இஃப் இந்த f dash of x divided by g dash of x at x is equal to a is of 0/0 or இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் அதை மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் தனித்தனியா டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நீங்க எழுதிப்பீங்க, சரியா? திஸ் இஸ் ஹவ் இந்த L'Hopital's ரூலை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நம்ம சம்ஸ்குள்ள போயிடலாமா? இவ்வளவுதான் L'Hopital's ரூல், சரிங்களா? ஸோ சம்குள்ள போயிடலாமா? ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் வேல்யூவை அப்ளை பண்ணி பார்க்குறோம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 கொடுத்த கொஸ்டின் எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x plus 3, சரியா? ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. என்ன வரும்? மேல 1 minus 3 plus 2 which is equal to 0. கீழே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 1 minus 4 plus 3 is equal to 0. இப்போ பாத்தீங்கன்னா it is of the form, it is of 0/0 form by using L'Hopital's rule we get என்ன பண்ணிக்கலாம்? ஒரே நிமிஷம். we get என்ன பண்ணுவீங்க? லிமிட் x approaching to 1 x square plus 3x plus 2 divided by x square minus 4x plus 3. So மேலேயும் கீழேயும் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? So what is derivative? மேலே பண்ணோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2x minus 3 வருமா? ஸோ இங்க என்ன வரும்?
So what you get here? 2x minus 3, 2x minus 4. Done. So இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? 1 substitute பண்ணணும். சரியா? So x இருக்க வேண்டிய இடத்துல 1 substitute பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 minus 3 which is equal to minus 1 divided by இங்க 1 substitute பண்ணா 2 தான் வரும். பின்ன minus 2. So you get 1 by 2. You get the answer as 1 by 2. ஸோ அப்போ இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்ஹாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, அந்த லிமிட் அந்த பர்டிகுலர் வேல்யூல சப்ஸ்டியூட் பண்றீங்க, அந்த லிமிட் எக்ஸ் இஸ் எக்ஸ்டெண்டிங் டு 1, அந்த எக்ஸ் வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் போது உங்களுக்கு 0/0வோ இல்லை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்ஹாபிட்டல்ஸ் ரூலை யூஸ் பண்ணி நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த லிமிட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும் போது உங்களுக்கு வேல்யூ கிடைச்சது அப்படின்னா அந்த வேல்யூ தான் அந்த லிமிட்டோட வேல்யூ. சரியா? ஸோ இப்படி தான் நம்ம எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வேற டிஃப்ரெண்ட் மெத்தட் இங்கே எல்ஹாபிட்டல்ஸ் ரூலை யூஸ் பண்ணுவோமாங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இல்லையா? எஸ். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே வருதாங்கிறது செக் பண்ணுவோம். லிமிட் எக்ஸ் அப்படிங்கிறது அப்ரோச்சிங் டு ஏ, எக்ஸ் டு த பவர் n மைனஸ் ஏ டு த பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், ஏ மைனஸ் ஏ இது வரும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம், இட் இஸ் த இஸ் ஆஃப் 0/0 ஃபார்ம்னு எழுதினா போதும். Zero by zero form. Okay, so அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், by using எல்ஹாபிட்டல், by using எல்ஹாபிட்டல்ஸ் rule we get என்ன நமக்கு கிடைக்கும், limit x approaching to a, x to the power n minus a to the power n divided by x minus a. ஸோ நியூமரேட்டர் அதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் n minus 1. ஸோ இங்கே என்னது, அது 0 தானே, டிவைடட் பை 1 minus 0. சரியா? ஸோ யூ கெட் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ n minus 1 வரப்போகுது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம், எக்ஸ் வந்து ஏக்கு தானே போகுது. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் போது n minus 1 வரும். This is the answer for this question. சரியா? next question solve பண்ணிடலாமா? next example. so இங்க பாருங்க, limit x approaching to 0 sin x by x square. so இப்போ லிமிட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண, x இருக்க வேண்டிய இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin 0/0. so 0/0 it is of 0/0 form. so நம்ம என்ன பண்றோம், by using எல்ஹாபிட்டல், by using எல்ஹாபிட்டல்ஸ் rule we get limit x approaching to 0 sin x divided by x square is equal to limit x approaching to 0 sin differentiate பண்ணா cos x divided by 2x. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ண இங்க என்ன வந்துருச்சு, cos 0ஓட வேல்யூ 1. ஸோ 1 divided by what, 2x. இதோட வேல்யூ 2x இங்க போடும்போது ஸோ யூ ஆர் கெட்டிங் ஆக்சுவலி 0 in the denominator. நியூமரேட்டர் நான் ஜீரோ, டினாமினேட்டர் 0ன்னு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு வரும். ஆனால் இங்கே பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்ஸ் பண்ணணும். சரியா? ஸோ மறந்து போய் கூட இந்த இடம் வந்து என்னது ஃபார்ம்ல இருக்குன்னு மறுபடியும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிடாதீங்க. இதுல எல்ஹாபிட்டல்ஸ் மறுபடியும் யூஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அங்கதான். சரியா? இது வந்து என்னன்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல இப்போ இல்லை. ஏன்னா நியூமரேட்டர்ல 1 இருக்கு, டினாமினேட்டர் தான் எனக்கு 0 வருது. 0/0 ஃபார்ம்ல இல்லை. ஸோ இங்க லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்ல சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா லிமிட், இந்த லிமிட் தானே நான் கண்டுபிடிக்கணும். ஸோ லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்ன வரும், 0 minus cos x. So cos x ஓட வேல்யூ anyway it is 1 only.
சரியா? cos 0 ஓட வேல்யூ 1 தானே. ஸோ அப்போ 2 into x. ஸோ x அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நியரஸ்ட் டு லெஃப்ட் சைட் ஆஃப் 0. ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூக்கு நியரஸ்டாக இருக்கு. அப்போ மைனஸ்ல வரும். ஸோ அப்போ நெகட்டிவ் 0 டினாமினேட்டர்ல நெகட்டிவ் நம்பர் இருக்கும். ஸோ வெரி க்ளோஸ் டு 0ங்கிறனால டினாமினேட்டர்ல வெரி க்ளோஸ் டு 0 இருந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டி தான் இல்லையா? டினாமினேட்டர் ரொம்ப சின்ன வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? இன்ஃபினிட்டின்னு தான் வரும். ஸோ அப்போ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரப்போகுது. ஸோ இதுவே லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 பிளஸ் அப்படின்னு வரும்போது cos x டிவைடட் பை 2x ஓட வேல்யூ இங்க என்ன வரும்? பிளஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். சரியா? ஆக்சுவலி இந்த இடத்துல லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி ஈவன் இஃப் யூ ஆர் கெட்டிங் இன்ஃபினிட்டி ஆல்சோ த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிறது தான் உங்களோட ஆன்சரா இருக்கணும் இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு. சரியா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். லிமிட் theta approaching to 0 1 minus cos m theta divided by 1 minus cos n theta இதோட வேல்யூ 1 ன்னு ப்ரூவ் பண்ணனும். சரி ஓகே ஆக்சுவலி இதோட வேல்யூ 1. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? m ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் n ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த லிமிட்டோட வேல்யூவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா? எஸ். வாட் இஸ் லிமிட் ஹியர்? லிமிட் theta tending to 0 சரியா 1 minus cos m theta divided by wait பண்ணுங்க okay fine 1 minus cos n theta. so இது என்ன ஃபார்முலா இருக்கு? it is of 0 by 0 தானே. 1 theta ஓட வேல்யூ 0 போட்டா cos 0 1 1 minus 1 is 0 0 by 0 ஃபார்முலா இருக்கா? எஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே எல் ஆர்பிட்டல்ஸ் ரூல் யூஸ் பண்ணலாம். யூசிங் எல் ஆர்பிட்டல்ஸ் ரூல் யூசிங் எல் ஆர்பிட்டல்ஸ் ரூல் we get limit theta approaching to 0 what you get? ஸோ இங்கே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான். இங்க மைனஸ் காஸ் எம் தீட்டான்னு இருக்கு. காஸ் எம் தீட்டாவை நம்ம டிஃபரன்ஷியேட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் சைன் வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் சைன் எம் தீட்டா. மறுபடியும் இந்த எம் தீட்டாவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். தட் வில் பிகம் எம்னு வரும் இல்லையா? ஸோ டிவைடட் பை இங்க என்ன வரும்? அதே மாதிரி சைன் என் தீட்டா இன்டூ என்னன்னு வருமா? எஸ் ஆர் நோ? ஃபைன். So then again இது வந்து equal to 1. ஆல்ரெடி கொஸ்டின் இந்த லிமிட்டோட வேல்யூ equal to 1 கொடுத்துட்டாங்க. மறுபடியும் வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே 0 by 0 சப்ஸ்டியூட் பண்ணா மறுபடியும் இது என்ன ஃபார்ம்ல தான் இருக்கு? 0 by 0 ஃபார்ம்ல தான் இருக்கு. தீட்டாவோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணா sin 0 is 0 இங்கேயும் 0 தான் வரும். அப்போ 0 by 0 ஃபார்ம். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்? எல்லா ஆர்பிட்டல்ஸ் ரூலை யூஸ் பண்றோம். அப்போ லிமிட் தீட்டா டெண்டிங் டு 0 சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸா cos m theta மறுபடியும் m theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா you get மறுபடியும் ஒரு m மல்டிப்ளை ஆகும் m ஸ்கொயர் டிவைடட் பை cos n theta into n ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்றேன். cos 0 ஓட வேல்யூ என்ன? வாட் இஸ் cos 0? லிமிட் theta tending to 0 cos 0 ஓட வேல்யூ என்னது? 1 தானே வரும். 1 into m ஸ்கொயர் டிவைடட் பை அதே மாதிரி cos இங்கேயும் என்னக்கு தீட்டாக்கு பதிலா 0 போட்டா cos 0 is 1. n square that is equal to 1. Okay, so you get m square divided by n square is equal to 1. m square is equal to n square. So either m வந்து என்னவா இருக்கணும்? plus or minus n இருந்தாதான் this condition is possible. சரியா? so இப்படிதான் வந்து இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. so we hence we proved now. so hence proved ன்னு எழுதிடலாம். சரியா? next question solve பண்ணிடலாமா? yes. so next question solve பண்ணிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க இங்க? லிமிட் x அப்படிங்கிறது 1 minus. So that is only left hand limit.
ஓகே, ஸோ ஒன்னோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? ஸோ இங்க என்ன இருக்கும்? log ஆஃப் 1 minus x divided by cot pi x. சரியா? ஸோ இங்க பாருங்க, இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னது? log 1 minus what it is 1 தான் வரும். சரியா? so that is 1 minus 1 is 0. log 0 ஓட வேல்யூ ஆக்சுவலி மைனஸ் இன்ஃபினிட்டி. புரிஞ்சுதுங்களா? ஸோ அது வந்து ஆக்சுவலி இன்ஃபினிட்டி we can't find. ஸோ log 0 ஓட வேல்யூ வந்து எப்பவுமே மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் போகும். ஸோ டினாமினேட்டர் பாருங்க, cot pi. ஸோ cot pi ஓட வேல்யூ என்னது? cot pi எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க ஆக்சுவலி cot x இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டீங்கன்னா you get cot pi, ரைட்டா? ஸோ tan pi ஓட ரெசிப்ரோக்கல் தானே. tan pi ஓட வேல்யூ இங்க என்ன வரும்? 0ன்னு வருமா? ஸோ you will be getting infinity here. So it is the form infinity by infinity இல்லையா? It is of infinity by infinity formல இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? எல் ஆர்பிட்டல்ஸ் ரூல் தாராளமா யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ யூசிங் எல் ஸோ எல் ஆர்பிட்டல் ரூல் நம்ம யூஸ் பண்ணும்போது we get என்ன நமக்கு கிடைக்கும்? லிமிட் x approaching to 1 minus. ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா what you get? log டிஃபரன்ஷியேட் பண்ணா log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x தானே வரும். ஸோ அப்போ 1 by 1 minus x into இந்த 1 minus x மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. you get minus 1 only, no, divided by இங்க cot pi x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா you get cosecant minus cosecant square pi x. ஸோ மறுபடியும் pi x டிஃபரன்ஷியேட் பண்ணா you get pi only. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ that is actually equals to limit x approaching to 1 minus இங்க என்ன வந்துரும்? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 1 divided by what it is 1 minus x into pi அப்படியே இருக்கட்டும். ஸோ இது மேல போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? சி கொசிகண்ட் ஸ்கொயர் பைய நான் என்ன நடத்திக்கிறேன்? சைனா மாத்திக்கிறேன். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்ல, சைன் மேல வந்துடும் இல்லையா? சைன் ஸ்கொயர் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? டன். ஸோ திஸ் இஸ் த லிமிட் யூ ஹாவ். ஸோ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 மைனஸ். இப்போ பாருங்க, இங்க நான் 1 சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா சைன் ஸ்கொயர் வாட்? சைன் பையோட வேல்யூ என்னது? 0 தானே. டினாமினேட்டர்ல என்ன வரும்? 1 இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 minus 1 0. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலி என்ன ஃபார்ம்ல இருக்கு? 0 by 0 ஃபார்ம்ல இருக்கு இல்லையா? ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணிக்கலாம்? எல் ஆர்பிட்டல்ஸ் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் எல் ஆர்பிட்டல்ஸ் ரூல் யூஸ் பண்ணா இங்க என்ன வரும்? 2 sin pi x. ஓகேவா? ஸோ 2 sin pi x. sin pi x மறுபடியும் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். you get cos pi x. pi x டிஃபரன்ஷியேட் பண்றேன், I get pi divided by. சரியா? ஸோ இங்க என்ன வந்துரும்? 1 minus x into pi. ஸோ என்ன ஆகும்? pi கேன்சல் ஆயிடுமா? ஸோ you get the answer as limit x approaching to 1 minus இங்க என்ன வந்துரும்? 2 sin pi x cos pi x divided by 1 minus x. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸோ முன்னாடி நமக்கு என்ன ஸ்டெப் கிடைச்சதோ அதை நம்ம இங்க எழுதிடலாமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு போகுது? 1 மைனஸ்க்கு போகுது. எஸ் 2 pi x. ஃபைன். வெயிட் பண்ணுங்க, இந்த ஸ்டெப்ல நம்ம ஒன்று பண்ணலையே. எஸ். ஸோ நம்ம இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணல, நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், டினாமினேட்டரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலையே. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன மட்டும் வரும்? -1 மட்டும் வரும் இல்லையா? 1 minus x அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா you get -1 only, no. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன மட்டும் இருக்கும்? -1 மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ we didn't do that.
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 மைனஸ் ஸோ என்ன பண்ணணும் யா 2 சைன் மைனஸ் 2 சைன் பை எக்ஸ் காஸ் பை எக்ஸ் இல்லையா? ஸோ அது மட்டும் தானே இருக்கு ஃபைன். ஸோ கீழே இருந்த மைனஸை மேலே கொண்டு வந்துட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க 1 சைன் பையோட வேல்யூ 0 காஸ் பையோட வேல்யூ -1 anyhow 0 into anything is going to be 0 தானே. ஸோ ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு 0ன்னு வந்துடும் சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம லிமிட் சால்வ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் கால்குலேட் பண்ணும் போது நானே இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ மேலே டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு கீழே டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கல. பட் நீங்க அந்த மாதிரி மிஸ்டேக் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஓகே ஸோ வைல் டூயிங் கரெக்டாக வந்து நம்ம இப்போ வந்து 0/0 ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படி இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நியூமரேட்டர் தனியாக டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் டினாமினேட்டருக்கு தனியாக டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணணும். தட்ஸ் இட் சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? யா ஸோ இங்கே பாருங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 + 1/x minus 1 divided by ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து இங்கே ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கொடுத்தா நோ இஷ்யூஸ். ஸோ ஜஸ்ட் யூ ஃபிகர் அவுட் அந்த பர்டிகுலர் வேல்யூல என்ன வருது அப்படிங்கிறது பார்த்தா போதும் சரியா? ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல தான் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால ஸோ அதை நீங்க பாதர் பண்ணிக்க வேணாம். நீங்க ஜஸ்ட் அந்த எக்ஸை வந்து 0ன்னு எடுத்து சால்வ் பண்ணா போதும். இந்த இடத்துல இங்க எக்ஸ் 0ன்னு போடும்போது என்ன ஆயிடும் இங்க இன்ஃபினிட்டி. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ஃபினிட்டி வரும். செகண்ட் டேர்ம் என்னது மைனஸ். ஸோ 1 divided by e to the power infinity e to the power 0 e to the power 0 வந்து என்ன வரும் wait a second you get 1/0 infinity. இந்த இடத்துல 1 divided by e to the power 0 e to the power 0 ஓட வேல்யூ 1 தானே. 1 minus 1 இங்க என்ன 0. ஸோ அப்போ டினாமினேட்டர் 0வா இருக்கு 0 அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷனோட அந்த 1/x ஓட வேல்யூ என்ன டினாமினேட்டர் 0 அப்ரோச் பண்ணுதுன்னா அந்த 1 அந்த ஃபிராக்ஷனோட வேல்யூ டெண்டிங் டு இன்ஃபினிட்டி இல்லையா? ஸோ அப்போ இங்கேயுமே இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி விச் இஸ் இன்டிடெர்மைன்ட் ஃபார்ம். இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல இருக்கு சரியா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிடணும் ஸோ இதை வந்து 0/∞/∞ இருக்கு. ஸோ நான் இங்கே எல்ஹாஸ்பிடல்ஸ் ரூல் யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் எய்தர் 0/0 ஆர் ∞/∞ இருக்கணும் சரியா? ஸோ அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மாத்தி எழுதணும். ஸோ இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி மாத்தி எழுதிக்கோங்க. லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 + இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன்னா e to the power x minus 1 minus x divided by x into e to the power x minus 1. ஸோ இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க e to the power 0 என்னது 1 1 minus 1 0 டினாமினேட்டரும் வந்து என்ன வந்துரும் 0 0/0 ஃபார்ம்ல இருக்கா? it is of 0/0 ஃபார்ம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூசிங் எல்ஹாஸ்பிடல்ஸ். புரியுதாடாக்கண்ணா என்னன்னா ஸோ உங்களுக்கு ∞/∞ இல்லாம 0/0 இல்லாம வேற ஏதாவது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் அதாவது 0 to the power 0 0 to the power infinity 1 to the power infinity infinity minus infinity 0 into infinity இந்த மாதிரி அதர் 4 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல எது வந்தாலுமே நீங்க என்ன பண்ணிக்கணும் அதை 0/0 ஃபார்ம்ல மாத்த ட்ரை பண்ணணும் பேசிக் சிம்பிளிஃபிகேஷன்ல சரியா? யூசிங் எல்ஹாஸ்பிடல்ஸ் ரூல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம். ஸோ e to the power x டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு e to the power x தான். ஸோ 1 பண்ணும்போது 0 மைனஸ் எக்ஸை பண்ணும்போது -1 மைனஸ் எக்ஸை பண்ணும்போது -1. ஸோ இங்க பாருங்க யூவில சால்வ் பண்ணாலும் சரி இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி. இப்போ நான் யூவில சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ u 1 தானே e to the power x minus 1 plus x into e to the power x மட்டும் வரும் இல்லையா? so this is equal to limit x approaching to 0 plus okay so e to the power x minus 1 divided by so இங்க என்ன ஆயிடும் what it is again e to the power x இருக்கும் இல்லையா மேல yeah e to the power x minus 1 plus x e to the power x வந்துரும்.
ஸோ இது இப்போ என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ 0 again 0. ஸோ இது வந்து 1 minus 1 0, இங்கே 1 minus 1 plus 0. ஸோ இதுவுமே என்னது 0/0 ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ again I can use L'Hopital's rule. அப்போ லிமிட் x approaching to 0 plus என்ன வந்துரும், மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்றேன், e to the power x divided by e to the power x 1 0 ஆயிடும். இப்போ மறுபடியும் uவில சால்வ் பண்ணுவேன், பிளஸ் e to the power x, ஓகே, பிளஸ் x into e to the power x. சரியா? ஸோ e to the power x ரெண்டுத்துலையும் காமனாக எடுக்க இல்லையா, கேன்சல் பண்ணிடுவோமா? லிமிட் x approaching to 0 plus கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், 1 divided by 2 plus x மட்டும் இருக்குமா? ஸோ யூ கெட் ஆன்சர் ஆஸ், இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க எக்ஸுக்கு, 1/2 வந்துருச்சா? லிமிட்டோட வேல்யூ இங்கே என்ன ஆயிடுச்சு, 1/2. ஸோ கொடுத்த லிமிட்டோட வேல்யூ 1/2. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ், இங்க பாருங்க, இங்க லிமிட் x அப்படிங்கிறது எதுக்கு போகுது, 0 plus x log x. ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 0 into ஆல்ரெடி நான் சொன்னேன் log of x ஓட வேல்யூ இங்க என்ன வந்துடும், log of 0 ஓட வேல்யூ என்ன, இன்ஃபினிட்டியா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ஆக்சுவலி. ஸோ எனிஹவ் அது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கிறனால யூ கேன் ரைட் 0 into infinity அப்படின்னு எழுதிடலாம், which is it is of this form. சரியா? ஓகே, so which is indeterminate form. so நம்ம என்ன பண்ணிடணும், we have to simplify. இதை simplify பண்ணி எய்தர் எப்படி கொண்டு வரணும், 0/0 or infinity/infinity. அப்போதான் நம்மளால L'Hopital's ரூலை யூஸ் பண்ண முடியும், இந்த லிமிட்டை எவால்வேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான இங்கே லாஜிக் தான் யூஸ் பண்ற பாருங்க. இங்க இருக்கிற நியூமரேட்டர்ல இருக்கிற எக்ஸை நான் டினாமினேட்டர்ல கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, ஸோ மேலே log x divided by 1/x. ஸோ இப்போ பாருங்க, மேலே ஆல்ரெடி இதை நான் சொன்னேன், log 0 வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டி இல்லையா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதுவுமே என்னது, 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி. ஸோ நவ் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம், இட் இஸ் ஆஃப் infinity/infinity ஃபார்ம். வி கேன் யூஸ் என்னது, L'Hopital's யூஸ் பண்ணலாம், யூசிங் L'Hopital's rule. we get limit x approaching to 0 plus log x divided by 1/x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம். லிமிட் x approaching to 0 plus இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x divided by minus 1/x² வருமா இல்லையா? so what I am going to do is, ரெண்டு வேல்யூஸுமே என்ன பண்ணிக்க போறேன், கேன்சல் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த x² மேலேயும் லிமிட் x approaching to 0 plus, so you get minus x² divided by x. so ரெண்டு கேன்சல் ஆயிடும், x மட்டும் இருக்கும். so now you get 0 na. so yeah, so இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் லிமிட்டோட வேல்யூ. நம்ம இப்படிதான் எவால்வேட் பண்ணுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லி தர போறேன்னா, நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ஸ்ல 0/0, infinity/infinity, 0 into infinity, infinity-infinity, இந்த 4 ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரலாங்கிறத பார்த்துட்டோம். சரியா? ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ல கிடைச்சிச்சு அப்படின்னா, இப்போ சப்ஸ்டியூட் பண்றீங்க, 0 to the power 0, 1 to the power infinity, infinity to the power 0. இந்த மூணுல ஏதாவது ஒரு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு ரூலை யூஸ் பண்ணி நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த ரூலை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லிமிட் ஃபங்க்ஷன் இருக்கு,
லிமிட் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, காம்போசிட் ஃபங்க்ஷன் இருக்கு, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இந்த லிமிட் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டிஷனோட அது போகும், சரியா? ஸோ இதை நம்ம எஃப் ஆஃப் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இங்க ஏ தானே, எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ, எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நான் எழுதிக்க முடியும் எப்போ, இஃப் இங்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், லிமிட் எக்ஸ் வந்து ஏக்கு போகும்போது ஜி ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். இந்த லிமிட் என்னவா இருக்கணும், எக்ஸிஸ்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ வந்து ஒரு வேல்யூ வச்சுக்கலாம், எல்லுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த எல்லுல இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எல் இருக்கு இல்லையா, இது கண்டினியூவஸா இருக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, கண்டினியூவஸா இருக்கணும் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க, இந்த லிமிட் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது வந்து சாரி எக்ஸ் வந்து எல்லுக்கு போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எல்லா இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஒன்றும் இல்லடா, என்ன அப்படின்னா ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 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 இது காம்போசிஷன் ஃபங்க்ஷன்லயே லிமிட் வந்து போகுது. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் லிமிட்டை கொண்டு போக முடியுமானா கொண்டு போகலாம். எப்போ அந்த உள்ள கொண்டு போற ஃபங்க்ஷன் வந்து இந்த வேல்யூல லிமிட்டுக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், சரியா? ஸோ த லிமிட் மஸ்ட் பி எக்ஸிஸ்ட் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட், அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் திங், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிமிட் ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த எல் வந்து அந்த எல்லுல என்னோட ஃபங்க்ஷன் எஃப் வந்து கண்டினியூஸா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் அதுல வச்சுக்கணும், சரியா? ஸோ இது நம்ம வந்து பெருசா செக் பண்ண மாட்டோம். இந்த கொஸ்டின்ல சால்வ் பண்ணும் போதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, இது வந்து எப்படி ஆகுது, கண்டினியூஸா தான் இருக்குன்னு சொல்லி எடுத்துதான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு நம்ம இது அப்ளை பண்றோம், எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் நிறைய பவர்ஸ் வரும், சரியா? இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதே சம் பவர் ஆஃப் சம்திங்கா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் log x to the power x ஆயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ இது நார்மல் டெரிவேட்டிவ் போட்டா நமக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ லிமிட் ப்ராசஸ்ல இது கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி டு த பவர் 0ல இருக்கு. லிமிட் எக்ஸ் வந்து இப்போ 0க்கு போகுது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன்னா இது இன்ஃபினிட்டி டு த பவர் 0 தானே, அந்த கண்டிஷன்ல வருது. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நானே என்ன படிக்கிறேன்னா ஒரு புதுசான ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டு பக்கமும் நானே ஒன்று கொண்டு வரேன், லாக் போடுறேன். ஸோ பவரை வந்து பவர்ல இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை நம்ம லாக் போட்டு சால்வ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம லாக் போட்டு இந்த ஃபங்க்ஷனை லாக் எக்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி எழுதி ஸோ இதை ஃபர்தரா சால்வ் பண்ணி இந்த லிமிட் வேல்யூவை கண்டுபிடிப்பேன், சரியா? ஸோ அதை எப்படி ஃபங்க்ஷன்ல ஒரு சம்மை சால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறத வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம், சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க. ஸோ எப்போ நம்ம இது யூஸ் பண்ணுவோம்னா பவர்ஸ் இருக்கு அப்படின்னா, சரியா? பவர்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பவர்ல எக்ஸ் வேல்யூ வருது, ஸோ அந்த இருக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பவர்ல இருக்கிறனால இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், லிமிட்டை கன்சிடர் பண்ணாம இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லிமிட்டிங் அப்ளை பண்ணி பாருங்க. 1 to the power 0 வருதா, சாரி 1 to the power infinity வருதா? ஸோ 1 to the power infinity is a indeterminate form இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபர்தரா சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க, பவர் இருக்கிறனால லெட் g of x is equal to என்ன எடுத்துக்க போறேன், 1 plus x to the power 1 by x எடுத்துக்க போறேன், சரியா? ஸோ என்ன பண்ணிக்க போறேன், ரெண்டு பக்கமும் லாக் ஃபங்க்ஷனை எடுக்க போறேன், log of g of x. பாருங்க இது பண்றதுனால நமக்கு இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு சிம்பிளிஃபை ஆக போகுதுன்னு பாருங்க. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, லாக் ஆஃப் பவர்ல இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் bring that front இல்லையா? ஸோ முன்னாடி கொண்டு வந்துடலாம் 1 by x log of 1 plus x எழுதிக்கலாமா? ஸோ இப்போ நான் இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஃபைன். ஸோ இப்படி நான் வந்து இதை மாத்தி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து log of
ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா ரெண்டு பக்கமும் இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போறேன். லிமிட் எக்ஸ் எதுக்கு போகுது, இன்ஃபினிட்டிக்கு சாரி 0 பிளஸ்க்கு போகுது, விச் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன ஆயிடும், லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 பிளஸ் லாக் 1 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஸோ இங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. லாக் 1ஓட வேல்யூ என்னது 0, denominator 0, it is of 0 by 0 form. So by using L'Hopital, by using L'Hopital's rule, differentiate பண்ணி எழுதிக்கலாமா, லிமிட் x approaching to 0 plus log g of x is equal to limit x approaching to 0 plus log 1 plus x divided by x. நீங்க ஸ்டாண்டர்ட் லிமிட்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, 11th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்ட் லிமிட்லயே இந்த லிமிட்டோட வேல்யூ படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு ஓகே, வெரி குட். ஸோ ஞாபகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்றேன். இதை நம்ம L'Hopital's ரூல்லையும் சால்வ் பண்ணலாம், சரியா? ஸோ மேல்யூ கீழே என்ன பண்ணிக்கலாம், டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது இங்கே என்ன வந்துடும், 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ். 1 பிளஸ் எக்ஸை நம்ம டெரிவேட்டிவ் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் எனக்கு வேல்யூ 1 தான் வரப்போகுது. ஸோ இட் டசன்ட் மேட்டர்ஸ், இங்கே 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 0, நமக்கு 1ன்னு வந்துருச்சு, சரியா? ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 பிளஸ் லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் என்னது 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருப்பீங்கன்னா, லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 what log of 1 plus x divided by x ஓட வேல்யூ 1ன்னு வச்சு படிச்சிருப்போம், சரியா? ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் படிச்சிருப்பீங்க. லிமிட் x approaching to 0 e to the power x minus 1 divided by x is equal to 1. ஸோ இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னா ரீகால் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? சரி, ஸோ எனக்கு வேணும், ஆனா நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, டு ஃபைண்ட் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நான் ஜி ஆஃப் எக்ஸ் தான் என்னென்னு எடுத்திருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதுதானே நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லிமிட்டை வந்து இந்த லாக்குள்ள கொண்டு போய்க்கலாமா அப்படின்னு கேட்டா, ஸோ முன்னாடி படிச்ச இந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் வந்து கொண்டு போய்க்கலாம் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது வந்து டு ஃபைண்ட். ஸோ இந்த ஸ்டெப்பை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, லாக் ஆஃப் லிமிட் x approaching to 0 plus g of x is equal to 1. So log property தெரியுமா, இங்க log கீழே ஒண்ணுமே இல்லைன்னா இதோட பேஸ் ன்னு இருக்குன்னு அர்த்தம், சரியா? So log property படி இப்ப logல பேஸ் b a is equal to c இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதை எப்படி நான் எழுதிக்கலாம், this is actually equals to, ஒரே நிமிஷம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, I guess நானே உங்களை மறைச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ இரேஸ் இட் அண்ட் ரைட் இட் அட் டாப், சரியா? ஃபார்முலா நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லாக்ரிதமிக் டெஃபினேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரியும், லாக் ஆஃப் பேஸ் பியா இருந்து a which is equal to c ன்னு சொல்றோம்னா, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ்போனன்ட்ல பேஸ் b to the power c is equal to a எழுதிக்கலாம், சரியா? ஸோ அதே மாதிரி இதை வந்து எக்ஸ்போனன்ட்ல எழுதணும் அப்படின்னா இந்த பேஸ் இந்த பக்கம் இது பவர்ல வந்துடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி c அப்படிங்கிறது bக்கு பவர்ல வந்துச்சு. ஸோ அப்போ e to the power 1 இல்லையா? ஸோ அப்போ அந்த லிமிட்டை வந்து அந்த லிமிட் இந்த பக்கமே வச்சுட்டு ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம். ஸோ அந்த ஏங்கிறது தான் இங்கே இந்த லிமிட், சரியா? that is equal to limit x approaching to 0 plus g of x value is equal to
e to the power 1. சரியா? ஸோ இது இந்த பக்கம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இ வந்து இந்த பேஸ் இங்க லாகுக்கு என்ன பேஸ் இருக்கோ அது வந்து இங்க பேஸா இருக்கும். சரியா? எக்ஸ்போனன்ட்டுக்கு பேஸும் லாகுக்கு பேஸ். சரியா? ஸோ எக்ஸ்போனன்ட் இ இங்க இருக்கிற 1 வந்து என்ன பவர்ல போயிடும். சரியா? ஸோ இப்படிதான் நீங்க எழுதுவீங்க. ஸோ லாகரிதமிக் டெஃபினிஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? பேஸ் ஏன் இதை பேஸ்ன்னு சொல்றோம் தெரியுமா? எக்ஸ்போனன்ட்ல அதுதான் இங்க பேஸா இருக்கும். ஸோ இது பவரா இருக்கும். இது ஆன்சரை கொடுக்கும். சரியா? தட்ஸ் இட். ஸோ இதோட ஆன்சர் என்னது? ஈன்னு கிடைச்சிருச்சா? ஸோ அதுதானே நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷனும் கூட. எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கணும். சரியா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? யா. ஸோ இங்க வாங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். லிமிட் x approaching to infinity 1 plus 2x 1 divided by 2 log x. சரியா? So x infinity. So 1 plus infinity is again infinity. Infinity அப்போ 1 divided by log of infinity infinity தான். So 1 by infinity வந்து என்னது? 0. So it is of the form, it is of என்ன வரும்? 0 to the power infinity to the power 0. infinity to the power 0 form. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பவர்ல இருக்கு. ஸோ பவர்ல சம்திங் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருந்ததுனாவே நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த ஃபங்க்ஷனை g of x எடுத்துக்கணும். g of x is equal to 1 plus 2x to the power 1 by 2 log x வரும். சரியா? ஸோ முன்னாடி வரும்போது என்ன ஆயிடும்? இதை எடுத்துக்கணும். ஸோ தென் we want to அப்போ நம்ம இந்த மாதிரி எதுக்காக g of x எடுக்கிறோம்? டேக்கிங் log on both sides. ரெண்டு பக்கமும் நம்ம log எடுக்கணும். ஸோ log ப்ராப்பர்ட்டி வச்சு பவர்ல இருக்கிறது முன்னாடி வந்துருமா? ஸோ 2 log x log of 1 plus 2x. சரியா? ஸோ யூ கெட் log of g of x ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு? log of 1 plus 2x divided by 2 into log of x ன்னு வரும். சரியா? ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் கண்டுபிடிக்கலாம். லிமிட் x எதுக்கு போகுது? approaching infinity log of g of x is equal to limit x tending to infinity log of 1 plus 2x divided by 2 log x. ஓகேவா? done. which is equal to. ஸோ இப்போ பாருங்க, log of infinity log infinity-க்கு போகும்போது அதோட வேல்யூ என்ன வரும்? இன்ஃபினிட்டி தானே? எஸ், log infinity-க்கு போகும்போது அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ அதே மாதிரி இங்க இப்போ it is of infinity by infinity form. மேம் நீங்க எப்படி லாகுக்கு அப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு லாக் எல்லாமே கொடுக்கறது எல்லாமே பேஸ் வந்து எப்படி தெரியுமாடாக்கனா இருக்கு? இ தான். சரியா? ஸோ பேஸ் இயா இருக்கிற பட்சத்துல ஸோ யூ கெட் அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். சரியா? கிராஃப்ல வரைஞ்சனா இப்படி இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா 1. அதனால்தான் லாக் 1ஓட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்றோம்? 0ன்னு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் y is equal to log base e x ஓட ஃபங்க்ஷன். ஸோ பாரு, இது இப்போ x ஓட வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு போகும்போது ஸோ இதோட வேல்யூமே y இன்ஃபினிட்டிக்கு தானே போகுது. ஸோ அந்த ஐடியா தான். சரியா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். லெட் மீ erase this graph. ஸ்பேஸ் கொஞ்சம் கஷ்டமா. புரிஞ்சுது இல்லையா நான் எப்படி சொல்றேன்னு? கிராஃப் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல் ஆர்பிட்டால்ஸ் ரூல் யூஸ் பண்ணலாம். யூசிங் எல் ஆர்பிட்டால்ஸ் ரூல். ஸோ இப்போ என்ன வந்துடும்? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி. ஸோ இங்கே என்ன வந்துருச்சு? 1 divided by 1 plus 2x
2x 1 plus 2x மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 divided by 2 into 1 by x ன்னு வருமா? ஸோ இதை 2 கேன்சல் ஆயிடுமா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன வந்துடும்? லிமிட் எக்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ இந்த லிமிட் கான்செப்டே தாண்டாக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. எக்ஸ் நியூமரேட்டருக்கு போயிடுச்சு, டினாமினேட்டரில் 1 + 2xன்னு இருக்கும். சரியா? இப்போ எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுது அப்படின்னாவே நம்ம எக்ஸை காமனாக எடுத்து எக்ஸை முக்காவாசி டினாமினேட்டர்ல கொண்டு வர பார்க்கணும். ஸோ ஏன் டினாமினேட்டர்ல கொண்டு வரனா 1/∞ வேல்யூ என்னது? 0 இல்லையா? ஸோ 1 சம் பெரிய நம்பர் டினாமினேட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா அது 0க்கு தான் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் படி இங்க மேல இருக்கிறதுல இருந்து எக்ஸ் இருக்கட்டும், ஸோ டினாமினேட்டர்ல இருந்து எக்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்? காமனா எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்க என்ன ஆகும்? 1/x + 2ன்னு வருமா? எக்ஸை காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இங்க எக்ஸ்ல 1/x + 2. ஸோ இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ இதோட வேல்யூ நான் சொன்னேன் இல்லையா 1. இது வந்து என்னன்னா 0, எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும்போது 1/∞. 1/∞ வேல்யூ 0. ஸோ இதோட வேல்யூ 0 அப்படின்னா ஸோ யூ கெட் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதோட வேல்யூ இங்க என்னன்னு கிடைச்சிடும் உங்களுக்கு? 1/0ன்னு கிடைக்குமா? எஸ் ஆர் நோ? ஸோ 1 divided by 1 0 plus 2ன்னு வருமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைச்சிருமா? ஸோ ஆன்சர் இங்க 1/2. ஸோ ஆனா இது எதோட வேல்யூ? ஸோ இது எதோட வேல்யூ? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி லாக் g of x ஓட வேல்யூ. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இதை ஃபர்தரா சால்வ் பண்ணி g of xக்கு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி g of xக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ யூ ஜஸ்ட் ரைட் என்ன முன்னாடி கிடைச்சதோ அது இங்கே எழுதிடலாம். ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி லாக் g of x இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லாகுக்குள்ளார இந்த லிமிட்டை கொண்டு போகிறோம். ஸோ அப்போ லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி g of x that is equal to 1/2. ஸோ சேம் ப்ராப்பர்ட்டி இங்கே பேஸ் இ இருக்கு இல்லையா? ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? சேம் கண்டிஷன் தான் இங்கே. லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி g of x ஓட வேல்யூ e to the power 1/2. ஸோ அதை எப்படி எழுதலாம்? √e எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் ஆன்சர். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி 1 g of x அப்படிங்கிறது என்னது? 1 + 2x to the power 1 divided by 2 log x இல்லையா? So that is equal to √e. So this is the required answer. I hope you understood this question. Next solve பண்ணிடலாமா? ஸோ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்குற லாஸ்ட் எக்ஸாம்பிள் இது. சரியா? இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ இதுவுமே சேம் ரூல் வச்சு தான்டாக்கனா. ஸோ இதை நம்ம ஒன்ஸ் முடிக்கும் போது உனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிரும். ஸோ எப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ 1 தானே, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. ஸோ எக்ஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 to the power 1 divided by 1 minus 1 that is 0. 1/0 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ 1 to the power infinity இதுவுமே என்னது? இஸ் indetermined form. determinant form. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பவர்ல எக்ஸ் இருக்கு. சரியா? ஸோ பவர்ல எக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? g of x is equal to x1/1 minus x ன்னு எழுதிக்கணும். ஸோ டேக்கிங் log on both sides. log of g of x is equal to 1 divided by 1 minus x log x ன்னு வரும். எஸ் ஆர் நோ? 1 by பவர்ல இருக்கிறது கீழே வந்துடும். இது லாக், நம்ம ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறதுனால log of x. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? லிமிட். இங்க லிமிட் எங்க போகுது? எக்ஸ்டெண்டிங் டு 1. log g of x is equal to, ஸோ இங்க என்ன வரும்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 log x divided by 1 minus x. சரியா? ஸோ இதோட வேல்யூஸ் தானே சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணுமா? ஸோ log 1ஓட வேல்யூ என்னது? 0. ஸோ 1 minus 1 0. இட் இஸ் ஆஃப் 0/0 ஃபார்ம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல் ஆர்பிட்டல்ஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட்
எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்னுக்கு போகுது. ஸோ அப்போ இது 1/xஆ. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 மட்டும் வரும். சரியா? ஸோ இப்போ பை யூசிங் இது எப்படி? பை யூசிங் எல் ஆர்பிட்டால். ஸோ யூ கெட், நான் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் லிமிட் x approaching to 1 minus 1/1 வருமா? எஸ். So minus 1/x. நான் இன்னும் அந்த லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ கெட் -1/x. தென் இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணும் போது யூ கெட் -1 as the answer. ஸோ இது எதுக்கு? லிமிட் x approaching to 1 log of g of x ஓட வேல்யூ தான் என்னன்னு கிடைச்சிருக்கு? நமக்கு -1 கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த லிமிட்டை லாக்குள்ள கொண்டு போய்க்கலாம். ஸோ வாட் யூ கெட்? லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இந்த லிமிட்ல எக்ஸிஸ்ட் ஆகணும். ஏன்னா அங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எக்ஸிஸ்ட்ங்கிற கண்டிஷன்ல உள்ள கொண்டு போயாச்சு. ஸோ யூ கெட் -1 ஹியர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி லாகரிதமிக் டெஃபினேஷனை வச்சு ஐ கேன் ரைட் திஸ் as லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1. இங்க பேஸ் இ தானே இருக்கு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் -1. தட் இஸ் ஈக்குவல் டு 1 to 1/e. ஸோ நமக்கு வேணுங்கிற ஆன்சர் என்ன? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 எக்ஸ் டு த பவர் 1 divided by 1 minus x. ஸோ இதோட வேல்யூ வந்து 1/e கிடைச்சிருச்சு. சரியா? ஸோ இதோட நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் இந்த எக்ஸசைஸ்ல. ஸோ அந்த எக்ஸசைஸ்ல என்ன படித்தோம்? இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்னா என்ன? ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் மொத்தம் எத்தனை இருக்கு? ஸோ எப்படி இருந்துச்சுன்னா எல் ஆர்பிட்டல்ஸ் ரூல்னா என்ன, அது எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ எல் ஆர்பிட்டல்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் ரெண்டே இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒன்று 0/0 இல்லைன்னா வந்து என்னது ∞/∞. ஸோ மொத்த இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் ஆன 0 into ∞, ∞ minus ∞, இந்த ரெண்டு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்தரா சால்வ் பண்ணி 0/0 ஃபார்ம்லயோ இல்லை ∞/∞ ஃபார்ம்ல நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அப்படி இல்லாம உங்களுக்கு 0 to the power 0, 1 to the power infinity, 0 to the power infinity, இந்த 3 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல பவர்ல இருக்கிற இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல ஏதாவது ஒன்று வர பட்சத்துல நீங்க அந்த ஃபங்க்ஷனை g of x எடுத்துட்டு log ரெண்டு பக்கமும் கண்டுபிடிச்சு log of that function லிமிட்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த காம்போசிட் ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த லிமிட்டை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு போகலாம், லாக்குள்ள கொண்டு போகலாங்கிற ஐடியாவை யூஸ் பண்ணி அந்த லிமிட்டை ஃபிகர் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம லாஸ்ட் பார்த்தோம். ஸோ இவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிறது எல்லாமே. ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ கொடுத்த டெஃபினேஷன் வச்சே உங்களால் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஓகே, ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்க கமெண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணும், உங்களுக்கு எது நீட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். இது உங்களுக்கு டாடா பை சொல்றது சௌந்தர்யா மேம். பை பாய்.